அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் பாரதத்தில் உள்ள திருக்கோயில்களின் மகிமை பற்றி வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் சென்னை புறநகரிலே தாம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ள வரங்களை அருளும் தேனுபுரீஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கபில மகரிஷி பசுவாக வழிபட்டதும், பாம்பனையில் சிவன் காட்சி தரும் கோயிலாகவும், சித்தர்கள் பூஜிக்கும் சிறப்பு பெற்றதும், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியதும், இப்படி பல பெருமைகள் பெற்ற திருத்தலம்தான் தேனுபுரீஸ்வரர் கோயில். வடமொழியிலே தேனு என்பதற்கு பசு எனப் பொருள். பசு இறைவனை வழிபட்டதால் இந்த இறைவனுக்கு தேனுபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். பிரம்மனின் நிழலில் உருவான கர்தம மகரிஷியின் தவப்பயனால் விஷ்ணுவே இவருக்கு கபில மகரிஷி என்ற மகனாகத் தோன்றினார். இவர் தனது பிறவி தொடர்பு நீங்கி முக்தி பெற சிவ வழிபாடு செய்து வந்தார். ஒருமுறை லிங்கத்தை இடது கையால் வைத்து வழிபட்ட போது ஏற்பட்ட தோஷத்தால் முக்தி கிடைக்கவில்லை. இவர் பசுவாக மறுபிறவியை எடுத்து மாடம்பாக்கம் சிற்றேரியில் பசுக்களுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தார். ஒரு பசு குறிப்பிட்ட இடத்தில் சுயம்புலிங்கம் இருப்பதை அறிந்து தாமாகவே பால் சொரிந்து வழிபடத் துவங்கியது. இதையறிந்த மாடு மேய்ப்பவர் மாட்டின் மீது கோபம் கொண்டு பசுவை கடுமையாக தாக்கினார். வலி தாங்க முடியாத பசு தன் காலால் அவனை எட்டி உதைக்க அது லிங்க திருமேனியில் பட்டு காயம் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட இரத்தம் ஏரியில் கலந்து நீர் இரத்த வெள்ளமானது. ஊர் மக்கள் அங்கு திரண்டனர். அப்போது இறைவன் தோன்றி, யாரும் பயம் கொள்ளத் தேவையில்லை, கபில மகரிஷியின் வழிபாட்டிற்காகவே சுயம்பு மூர்த்தியாக யாம் இங்கு தோன்றினோம் என்றார் சிவபெருமான். மகரிஷியும் வருந்தியவாறு வேண்டி நின்றார். அவரை இறைவன் ஜோதியிலே இணைத்துக் கொண்டார். இந்த இடத்தில் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தகன் காலத்தில் இக்கோயில் எழுப்பப்பட்டது. பசுவாக பால் சொரிவது போன்ற சிற்பங்கள் இக்கோயிலில் அமைந்துள்ளன. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் உள்ளிட்ட மன்னர்கள் திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இங்கு ராஜகோபுரம் இல்லை. நுழைவாயிலில் 9 தமிழ் எழுத்துக்கள் கொண்ட அதிசய கல்வெட்டு உள்ளது. உயிரோட்டமான சிற்பங்கள் 18 தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இறைவன் சித்தேரி மகாதேவர், சிற்றேருடைய ஆளுடை நாயனார் என குறிப்பிடப்பட்டுள்ளார். இறைவன் சதுர வடிவில் எளிய கோலத்தில் காட்சி தருகிறார். நர்தன கணபதி, வீணை கணபதி, வீணை தட்சிணாமூர்த்தி, வீரபத்ரன், பத்ரகாளி, லிங்கேஸ்வரர், ஜுரதேவர், ராமர் பட்டாபிஷேகம், நால்வர், உச்சிஷ்ட கணபதி, சர்வேஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பல்வேறு சிற்பங்கள் இக்கோயிலில் நிறைந்துள்ளன. கருவறைக்குள் பசுவின் காலடிப்பட்ட சிறிய எளிய மூர்த்தமாக சுயம்பு மூர்த்தி கிழக்கு முகமாக காட்சி தருகின்றார். பசுவின் காலடிப்பட்ட அடையாளத்தை அபிஷேக நேரத்தில் மட்டும் நம்மால் பார்க்க முடியும். மேலும் தெற்கு நோக்கிய அன்னை தேனுகாம்பாள் சன்னதியின் எதிரில் உள்ள மதில் சுவரில் அமைந்துள்ள கல் ஜன்னல் துவாரங்களை கடந்து திருக்குளத்தை காணும் வகையில் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தை அடுத்து அம்மன் கருவறை சன்னதி முன் உள்ள தூண்களில் கணபதியும் முருகனும் குடைவுச் சிற்பங்களாக காட்சி தருகின்றனர். இந்த தூணில் உள்ள சரபேஸ்வரரை தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது மரபு. தலவிருட்சம் வில்வமரம். தலத்தின் தீர்த்தமாக கபில தீர்த்தம் அமைந்துள்ளது. சென்னையின்
புறநகர் பகுதியான தாம்பரத்திற்கு அருகில் இருக்கும் இந்த புண்ணிய தலத்தை சமயம் கிடைக்கும்போது சென்று தேனுபுரீஸ்வரரையும் தேனுகாம்பாலையும் வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்தின் மகிமை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.